ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि तिर्मतिर्मम। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, 9வது அத்தியாயத்தை பூர்த்தி செய்து அந்த 9வது அத்தியாயத்தில் ஆளவந்தார் அருளிச் செய்த கீதார்த்த சங்கிரகம் மற்றும் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் என்னும் அந்த 2 ஸ்லோகத்தையும் பாசுரத்தையும் முடித்து கொண்டோம். தற்பொழுது பத்மபுராணத்தில் சொன்னபடி பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் மகாத்மியத்தை இன்றைய தினம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் 9 அத்தியாயங்கள் பகவத்கீதை கூட்டு பாராயணம், அனைவரும் சேர்ந்து நாம் பாராயணம் செய்யலாம். இந்த 9வது அத்தியாயத்தின் பெருமையை பார்வதி தேவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பரமசிவன் உபதேசம் செய்கிறார். அதாவது ஒரு கால விசேஷத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு மகாவிஷ்ணுவானவர் எதை உபதேசித்தாரோ அந்த உபதேசத்தை இப்பொழுது பார்வதி தேவிக்கு பரமசிவனார் உபதேசம் செய்கிறார். நர்மதை நதிக்கரையில் மாஹிஷ்பதி என்னும் ஒரு அழகிய பட்டினம் இருந்தது. அதில் மாதவன் என்னும் ஒரு பிராமணன், நல்ல வைதிக ஆச்சாரத்துடன் கூடியவர். யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிகிரகம் என்பதாக ஷட்கர்ம நிரதர், 6 விதமான காரியங்களையும் செவ்வனே செய்யக்கூடியவர். நியாயமான வழியில் திரவியார்ஜனம், அதாவது பணத்தை சம்பாதிக்கலாம். பகவத்கீதையிலே நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். கர்மாக்களை செய்வதற்காக பலனை அந்த பணத்தை சம்பாதிப்பது என்பது ஏற்புடையது தான். ஆனால் நாம் செய்யக்கூடியதான காரியத்தினுடைய ஆராதனம், அதாவது நாம் ஆராதிப்பது யாரைத்தான் என்று புரிந்து கொள்ளாமல் சிலர் காரியம் செய்கிறார்கள். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அந்த காலங்களில் பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த யாகங்களில் பசுக்கள் என்றால் விலங்குகள் என்ற பொருள், தமிழில் சொல்லக்கூடிய பசுக்கள் இல்லை, சாகம் அதாவது வெள்ளாடு முதலானவைகள் யாகத்தில் உபயோகிக்கத்தக்கவையாய் சொல்லப்படுகின்றன. அதனால்தான் தேவப்பிரியா என்றால் ஆட்டிற்கு பெயர். இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமா என்னும் ஒரு பெரிய கேள்விகள் கூட உண்டாகும். ஏனென்றால் இதனால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன் அத்தியந்தம் அல்பமானது. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்பது அத்தியந்தம் அல்பமானது. மிக 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 அல்பமான பலன் நமக்கு உண்டாகப் போகிறது. 9வது அத்தியாயத்தில் பல இடங்களில் நாம் பார்த்த விஷயம் என்ன? தேவர்களை ஆராதித்தோம் எனால் அல்பமான காலம், அல்பமான பதவி, அல்பமான சக்தி சாமர்த்தியம் பெற்ற தேவர்களை ஆராதிப்பதினாலே நமக்கும் பலன் அல்பமாகத்தான் ஏற்படும் என்று பார்த்தோம். இது விஷயமாக சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சாதிக்கிறார். பசுபத பரிசேஷான் பண்டிதோ நாமயஜான்.
அம்மா பாதுகாதேவியே, எதை உபாசிக்க வேண்டும், எப்படி உபாசிக்க வேண்டும், எங்கு உபாசிக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாக சிலர் என்னென்னவோ தங்களுக்கு தோன்றிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இறுதியில் அவர்களுக்கு கிடைப்பது என்ன என்றால் பெரும் பாபம்தான். இது பாகவதத்திலையும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. பிராச்சீன பரிகிஸ் என்பவரிடத்தில் நாரதர் பேசுவதாக ஒரு கதை அமைந்திருக்கிறது. பிராச்சீன பரிகிஸ் என்றால் கிழக்கு நுனியாக தர்ப்பங்களை எல்லாம் பரப்பி பெரும் யாகங்களை செய்வது. பிராச்சீன பரிகிஸ், அந்த அரசனுக்கு பெயரே என்னன்னு தெரியல. பிராச்சீன பரிகிஸ் கூப்பிட ஆரம்பிச்சிடா. கிழக்கு நுனியாக தர்ப்பத்தை பரப்பி யாகங்கள் நிறைய பண்ணியிருக்கான். ஒரு நாள் நாரதர் வந்தார். எவ்வளோ யாகம் பண்ணியிருப்பேன்? ஒரு 1000கணக்கான யாகம் பண்ணியிருப்பேன் சுவாமின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னார். சரி, இந்த யாகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டார். இவ்வளோ யாகங்கள் நீ பண்ணியிருக்கியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் இந்த யாகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன சுவாமி யாகத்தினுடைய பலன்? எல்லா யாகத்தினுடைய நல்ல பலன் சொர்க்காதிகள் பலன்கள் தான். யாக பசுக்கள், யாகத்தில் உபயோகிக்கக்கூடியதான இந்த மிருகங்கள் இருக்க, இந்த மிருகங்கள்லாம் எங்கே போக முடியாது? அவைகளும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ நாரதர் ஒரு கேள்வி கேட்டார் பிராச்சீன பரிகிஸை பார்த்து. இது பாகவதத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கதை. இவ்வளோ அழகான யாகம் பண்ணுற, ரொம்ப சந்தோஷம். யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய மிருகங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ அந்த மிருகங்கள்லாம் அவங்ககிட்ட சொர்க்கம் கேட்டுதான்னு கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி இது. ஒன்று, அந்த மிருகங்கள் என்னை சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போ, அல்லது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி காண்பின்னு சொல்லித்தா. நீ சொர்க்கம் போவதற்காக அந்த மிருகங்களை கொண்டு யாகங்கள் செய்தாய். எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ எத்தனை மிருகங்களை கொன்றாயோ அந்த மிருகங்கள்லாம் சொர்க்கத்தில் உனக்காக காத்துன்னு இருக்கு. கொம்பை நன்னா தீட்டிண்டு ஜல்லிக்கட்டை காலை மாதிரி உட்காந்துருக்கு எல்லாம். நீ வந்தேன்னா தன்னுடைய கூர்மையான கொம்புகளினால் உன்னை குத்தி கிழிச்சு எல்லாம் துவம்சம் பண்ணிவிடும். அவ்வளோ கோபத்தில் இருக்க உங்ககிட்டன்னு பிராச்சீன பரிகிஸுக்கு சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பிராச்சீன பரிகிஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சாதாரணமாக சிஷ்யாளுக்கு நாம் உபதேசம் பண்ணோம்னா சிஷ்யால் நம்மளும் ஆச்சாரியன் விட்டு ஏன்பா இந்த மனுஷங்கிட்ட மாட்டிக்கணும், நம்ம இவரை விட்டுட்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவான். ஆனால் பிராச்சீன பரிகிஸ் அப்படி இல்லை. நாரதர் பண்ண உபதேசம் அவனுக்கு மனசில் நல்ல ஒரு புத்தி உண்டாக்கிது. மேற்கொண்டு நல்ல காரியங்களை பண்ணினான்னு பாகவதத்தில் கதை. இப்போ இந்த கதை எதற்காகன்னா, இவ்வளவு விலங்குகளை கொண்டு நாம் பலியிட்டு யாகங்களில் அந்த பலி கொடுத்து அதன் மூலமாக நாம் தேவதைகளை பிரீத்தி செய்தாலும் அல்பமான பலன்கள் கிடைக்கப் போகின்றன. ஒரு விதத்தில் பார்த்தா அதில் நமக்கு வேறு விதமான அனர்த்தங்களும் உண்டாவதற்கு வழிகள் உண்டு. அதுபோல ஒரு கதை தான் இப்பொழுது இந்த 9வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியமாக சொல்லப்படுகிறது. மாஹிஷ்பதி நதிக்கரையில் மாதவன் என்னும் இந்த பிராமணன் நியாயமான வழியில் திரவியங்களை எல்லாம் சம்பாதித்தான், பணத்தை சம்பாதித்தான். நல்லவன், நல்ல குலரூபங்கள் உடையவன். அத்தகையவன் சொர்க்கத்தை அடைவதற்காக ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்தில் உபயோகிப்பதற்காக ஒரு ஆட்டை கொண்டு வந்து யூபஸ்தம்பத்தில் கட்டி வைத்தான். யாகம் பண்ணணும்னா யூபஸ்தம்பம் என்பதாக ஒரு துவஜஸ்தம்பம் நடப்பட்டிருக்கும். அந்த துவஜஸ்தம்பத்தில் இந்த ஆட்டை கட்டி வைத்தான். அப்பொழுது அந்த ஆட்டினை யாகத்தில் விசர்ஜனம் செய்ய வேண்டிய சமயம். விசர்ஜனம்னு அர்த்தம் ஆட்டை கொன்று அதனுடைய சில உறுப்புகளை ஹோமகுண்டத்தில் ஹோமத்ரவியமாக சமர்ப்பணை செய்ய வேண்டும். என்ன சுவாமி இவ்வளவு வயலண்ட்டான ஒரு விஷயங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு காலத்தில் சாஸ்திரங்களில் இதற்கு சில அனுமதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முறையாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களாக ஒன்றை புரிந்து கொண்டு சாஸ்திரத்தையும் சனாதன தர்மத்தையும் தூஷிக்காதீர்கள். உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இப்போ நீங்களாக ஒரு கன்க்ளூஷனுக்கு இதான் பற்றியா இப்படிலாம் சொல்கிறது, கொடூரமான ஒரு மதம் இது அப்படின்னு மதத்தை தூஷிக்காதீங்க தயவுசெய்து. பெற்ற தாயை நாம் நிந்திப்பதை காட்டிலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை, சனாதன தர்மத்தை நிந்திப்பது என்பது மிகவும் குரூரமானது, பாபத்தை விளைவிக்கக்கூடியது, புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த யூபஸ்தம்பத்தில் கட்டப்பட்டிருந்த ஆடு கலகலகலன்னு சிரிக்கிறது. மாதவா, கட்சியில் என்ன மாதிரி தான் நீயும் போக போறியேன்ட்டு நடுங்கி போயிட்டான் மாதவன். கையில் தூக்கின கத்தி அப்படியே நிறுத்திட்டான். என்ன சொல்கிறான்னு, ஆடு என்னமோ போடா மாதவா, உன்னை பார்த்தா சொல்லணும்னு தோணித்து, அதனால் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. மாதவனுக்கு ஆச்சரியம். அதுவும் இந்த மாடுலேஷன் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அவனே தனியாக இதுக்கு என்ன இந்த மாடுலேஷனை பார்த்து சிரிக்கிறதான்னு கூட தெரியல அவனுக்கு. என்ன ஆடு நம்மக்கிட்ட பேசுறது, ஆடு மேயும் ஆடு பேசுமா அப்படின்னா.
உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, சரி ஓகே, எனக்கு என்னுடைய ஜென்மா முடிய போகிறது, எனக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது, நல்ல விஷயந்தான். உன்னை பார்த்தாரா பரிதாபமாக இருக்குது, என்ன மாதிரி கடைசியில் உனக்கும் இப்படி ஒரு கதிகார போகிறது என்னொன்னே. அப்பா யாருப்பா நீ, பெரிய யோகியா, சித்த புருஷனா, மகாபுருஷனா, பிரம்மஜானியா, யாருனே தெரியலையே, ரொம்ப அழகாக பேசுறியே, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கூட, எனக்கு கொஞ்சம் விஷயத்தை புரிய வையன்னா. அப்பா அந்த ஆடு சொல்லித்து, மாதவா நான் கூட உன்னை போல் ஒரு சிறந்த பிராமணனாக தான் இருந்தேன், நல்ல வேத வேதாந்தங்களை அபியாசம் பண்ணினவன், விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவன், வேத வேதாந்தங்களை அபியசித்து உயர்ந்த யாகங்களை எல்லாம் நான் செய்தவன். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. பல நாட்கள் பல ஊர்களுக்கு சென்று அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி அங்குள்ள தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு அதன் பயனாக பல ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நானும் என்னுடைய மனைவியும் அந்த குழந்தையை பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி எங்கள் இருவருடைய முழுமையான பிரேமையையும் அந்த குழந்தையினிடத்தில் செலுத்தினோம். ஒரு சமயம் அந்த குழந்தைக்கு விஷ ஜுரம் வந்துடுது. டாக்டர்கள் ஆல்மோஸ்ட் அந்த குழந்தையை கை விட்டுட்டான், இனிமேல் குழந்தை பிழைக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைங்க, விஷ ஜுரம் அதிகமாக போயிடுது, அந்த குழந்தையை பிழைக்க வைக்க முடியாதுன்ற அளவுக்கு டாக்டர்கள் சொல்லிட்டான். விலை வெளுத்து போயிட்டோம் நானும் என்னுடைய மனைவியும். எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பகவத் அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தா கடைசியில் அந்த குழந்தையும் உயிர் பிழைக்காதுன்ற மாதிரி நிலைமை வந்துடுத்தேன்னு நினச்சிட்டோம். அப்போ என் மனைவி அம்மனிடத்தில் வேண்டிக் கொண்டாள். அந்த ஊரில் ஒரு கிராம தேவத்தை இருந்திருக்கு போல இருக்குது, ஒரு அம்மன் தேவத்தை இருந்திருக்கு. அந்த அம்மனுக்கு வேண்டின்ட்டான், என் குழந்தையை நீ பிழைக்க வச்சேன்னா உனக்கு ஒரு ஆட்டினை பலி கொடுக்கிறேன் நான் அப்படின்னு வேண்டின்ட்டான். அந்த அம்மனும் அனுகிரகம் பண்ணினா விஷஜுரத்தினால உசுறு போக இருந்த குழந்தை நன்னா தேவலையாகி பொழைச்சு கொடுத்து சௌக்கியமாக எடுத்த குழந்தைக்கு எல்லா ஜுரமும் நீங்கி எடுத்து வேண்டிக் கொண்டபடியாக நானும் என் மனைவியின் பிரார்த்தனையின்படியாக அம்மனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டேன். அப்போ அந்த தாய் ஆடு, அந்த குட்டி ஆடு பலி கொடுத்தாச்சு. இப்போ தாய் ஆடு கதறித்து, அடே மகாபாபி, உன் குழந்தை பிழைக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, நியாயம்தான், ஆனால் உன் குழந்தை பிழைத்ததற்கு என் குழந்தையை பலியாக்கி விட்டாயே, இது நியாயமா என்று தாயாடு கதறியது. இதை பற்றிலாம் இதை தான் சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த மாதிரி ஏடாகுடமாக புரிஞ்சுக்காதீங்க, நீங்கள் ஏடாகுடமாக காரியம் பண்ணாதீங்க. உயிர்கொலை செய்வது என்பது மிக மிக பாபகரமானது. அது யாகத்தில் பண்ணினா கூட யாகத்திற்கு சில யுக தர்மங்கள் மாறிவிட்டன என்றால் நாம் அதெல்லாம் கைவிட்டுடணும். ஆகையால் தான் நாமெல்லாம் பார்க்கணும், சுவாமி தேசிகன் முதலான பெரியோர்கள் சில காரியங்களை செய்யலை, இதுக்கு பெரியோர்கள் பல அர்த்தங்கள் பண்ணுறா. உன் குழந்தையை பிழைத்திருப்பதற்காக என்னுடைய குழந்தையை கொன்று விட்டாயே, எப்பொழுது நீ இப்படி ஒரு அடார காரியத்தை செய்தாயோ அதனால் நீ ஒரு ஆடாக பிறப்பா என்று அந்த தாயாடு எனக்கு சாபமிட்டது. பாருங்க சுவாமி, மனிதர்களாகிய நாம் நல்ல வார்த்தை சொன்னால் பலிக்கிறதா, இல்லை நாம் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணால் பலிக்கிறதா? ஒரு ஆடு ஒரு மனுஷனுக்கு சாபம் கொடுத்ததுன்னா அந்த சாபம் பலிச்சதுன்னு எவ்வளோ வீரியம் இருக்கணும் அந்த ஆட்டுக்கிட்ட. அந்த ஆடு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், அந்த ஆடு எவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த கதையெல்லாம் வெறுமை மேலிருந்த வாரியாக பார்க்கக்கூடாது, உள்ளிருந்த வாரியாக பார்க்கணும். அந்த ஆடு சாபம் கொடுத்தது. அதுக்கு பிறகு நான் பல பல ஜென்மாக்கள் எடுத்தேன், கடைசியில் இப்போ ஆடாக பிறந்திருக்கேன். அந்த ஆடு தான் நானுன்னு மாதவனை பார்த்து இப்பொழுது மாதவனாலே பலி கொடுக்க இருந்த ஆடு பேசித்து. மாதவனுக்கு அடுத்த ஒரு கியூரியாசிட்டி, என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன விஷயம், இந்த ஆடு எத்தனை ஜென்மா பிறந்தது, எப்படிலாம் இந்த ஆடு மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்கே அவனுடைய ஜென்ம பரம்பரையை சொல்லுன்னு சொன்னான். அதாவது அந்த ஆடு பேசித்து, முதல்ல நான் ஒரு குரங்காக பிறந்தேன், ஒரு குரங்காட்டி என்னை பிடிச்சி குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் என்னுடைய மனைவி மக்கள் அவள்லாம் வசித்து கொண்டிருந்த அந்த வீட்டுக்கு போயே குரங்கு வித்தையை காண்பிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணின புண்ணிய விசேஷத்தினால எனக்கு ஜென்மாந்திர ஞாபகம் வந்தது. அப்போ என்னுடைய பொண்டாட்டி இவள், என்னுடைய பிள்ளை இவன்னு பார்த்துட்டு, அந்த குரங்காட்டி கொச்சினால் இப்படி ஆடு அப்படி ஆடு தாண்டாராமா ஆடுறாராமான்னு சொன்னால்
நான் மெய்மறந்து போய் என் மனைவியையும் என் மகனையும் பார்த்து கொண்டே நின்று விட்டேன். ஆகையால் வித்தை எதுவும் கிடைக்கல, பண்ணலை. வித்தை குரங்கு எதுவும் வித்தை காட்டாததுனால குரங்காட்டிக்கு அவள் கொடுக்க வேண்டிய பைசா கொடுக்கல. வந்துடுத்து குரங்காட்டிக்கு, குச்சியால் என்னை போட்டு விளாறிட்டான். அடிப்பட்ட வேதனை வேற, நாம் இப்படி குரங்கா பிறந்துட்டோமேன்றதான வருத்தம் வேற. அன்ன ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் கூட பருகாமல் அப்படியே உபவாசம் இருந்து உசுர விட்டேன். அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறந்தேன். நாயா பிறந்தா எச்சல் இலையை சாப்பிட்டுட்டு உசுர் வாழ்ந்தேன். ஒரு நாள் ஆகாரம் கிடைக்காமல் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டு சமையல் அறைக்குள்ளே போனேன். அங்கே இருக்கிறவா நாய் வீட்டுக்குள்ளே புகுந்துருத்துன்னு தன கோபத்தினால தடியினால் அடித்தா, அவள் அடித்தே என்னை கொண்டுட்டா. அங்கே செத்து போயிட்டேன் நான். அடுத்தது ஒரு குதிரையாக பிறந்தேன். குதிரையாக பிறந்த என்ன ஒரு சாராய வியாபாரி யூஸ் பண்ணினான். சாராயங்கள் எல்லாம் பாட்டில் அடைச்சி அந்த குதிரை முதுகில் ஏற்றி இங்கேருந்து அங்கே போய் விற்கிறது, அங்கேருந்து இங்கே போய் விற்கிறதுன்னு யூஸ் பண்ணிட்டான். என்னால் ஒரு லெவலுக்கு மேலே பெருசாக அதை பாரம் சுமக்க முடியல. அப்போ அந்த குதிரையான என்ன ஒரு வயசான பெண்மணிக்கிட்ட விற்றுட்டான். அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டால் வேறு யாரும் இல்லை, முதல்ல என் மனைவியாக இருந்து அப்புறம் நான் குரங்காக இருந்தபொழுது அந்த வீட்டில் போய் டான்ஸ் ஆடினேனே, அதே என்னுடைய மனைவி தான். இப்போ வயசாகிடுது, அவளுக்கு முதுமை வந்துடுது. என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசாகிட்டான். அந்த பிள்ளை அந்த வயசான என் மனைவியை என் முதுகில் ஏற்றி உட்கார வச்சு துவாரகை, மதுரா, பிருந்தாவனம், இப்போ சமீபத்தில் அயோத்தி, இப்படி பல புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு அவளை அழைச்சிட்டு போனான். நான் அவள் ஒரே ஜென்மத்தை இன்னும் கழிக்காமல் இருக்கா. நான் அதுக்குள்ளே 3-4 ஜென்மம் எடுத்துட்டேன். ஒரு குரங்கு, ஒரு நாய், இப்போ ஒரு குதிரை. அவளை சுமந்துண்டு போகச்சே வழியில் தண்ணீர் பெருகி இருந்தது, அங்கே சேர் இருந்தது. சேத்துக்குள்ளே என்னுடைய கால்கள் புதைந்து விட்டன. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால் சேத்துலேருந்து காலை வெளில எடுக்க முடியல. நடக்க முடியாமல் நானும் பார்த்து 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 நகுந்தேன், ஒன்றும் பண்ணலை. அந்த பிள்ளையும் அந்த அம்மாவும் அந்த சேற்றிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக அடித்து என்னை நகர்த்தி பார்த்தா என்னால் கை காலை அசக்க கூட முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படியே நின்றுட்டேன் அந்த சேத்துல. அப்படியே இருந்த என்ன அவன் அடித்து கீழே தள்ளினான். அடி வாங்கியே செத்து போயிட்டேன் நான். பின்னர் ஆடு கொடுத்த சாபத்தின்படியாக இதோ இப்போ நான் ஆடாக பிறந்திருக்கிறேன். எத்தனை ஆஃப்டர் சம் மோர் ஹார்டு ஜென்மாஸ் நவ் ஐ காட் த பர்த் ஆஃப் ஆடு ஜென்மா இல்லையா என்று தன்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை, பூர்வ ஜென்ம கதையை இந்த ஆடு சொல்லித்து. மாதவன் பார்த்தான், ஐயோ நல்ல காலம், இப்போ புரிஞ்சுடுத்து எனக்கு. இந்த மாதிரி கேவலமான கர்மாக்களினாலே உயர்ந்த புருஷார்த்தத்தை பெற முடியாது, இதுதான் வழி, இதெல்லாம் விட்டுட்டா தான் நமக்கு நல்லது, வேறு வழி இல்லை, இந்த ஆடுகிடியே கேட்போம்னு. அப்பா நீங்கள் நல்ல பிரம்மஜானியாக இருக்க, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுன்னு இருக்க, உன் மூலமாக எனக்கு தத்துவஜானம் உபதேசிக்கப்படணும், ஆகையால் எனக்கு தத்துவஜான உபதேசம் பண்ணு அப்படின்னு ஒன்னே ஆடு சொல்லித்து. இங்கே பாரு, குருக்ஷேத்திரத்தில் சந்திரசர்மான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த சந்திரசர்மா ஒரு சமயம் சூரிய கிரகணத்திற்காக குருக்ஷேத்திரத்தில் புண்ணியஸ்தானம் பண்ணினான். கிரகண புண்ணிய காலங்களில் குருக்ஷேத்திரத்தில் தீர்த்தாமாடி பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணுவது மிக மிக விசேஷமானது, சிரேஷ்டமானது. அதனால தான் குருக்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். கிரகண காலங்களில் குருக்ஷேத்திரத்தில் நிறைய கும்பல் வரும். ஒரு சமயம் சூரிய கிரகணம் வந்தது. அவன் போனான். காலபுருஷன்றவன் பயங்கரமான பாபரூபம். அந்த காலபுருஷனுடைய பிரதிமையை ஸ்வர்ணத்தினால பண்ணி ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணணும்னு இவன் போனான். காலபுருஷன் பிரதிமையெல்லாம் யாரும் தானம் வாங்கவே மாட்டான். எல்லாம் கை காலெல்லாம் விட்டு போடும், பயம் அவளுக்கலாம். பின்ன அந்த பாப்பம் தனக்குனா வந்து சேரும். ஐயோ பாடி, ஏற்கனவே பண்ணியிருக்கிற பாப்பம் போகாதுன்னு ஒருத்தருக்கு காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்வர்ணத்தை தானம் வாங்கி, ஸ்வர்ண தானம் வாங்கினாலே பெரிய பிரச்சனை. அந்த ஸ்வர்ண தானத்தில் இது பெரிய விசேஷம். என்னது, காலபுருஷனுடைய பிரதிமை. அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் பயந்துருந்தா. அப்போது ஒரு பிராமணர் வந்தார். என்ன பிரச்சனை என்ன? ஐயோ நாங்களாம் தானம் வாங்க மாட்டோம்னார். நீங்களாம் வாங்கலாம் போங்க, நான் வாங்கிக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் விசாரமே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த காலபுருஷ தானம் வாங்குறதுக்கு தான் தயாராக இருக்கிறதா பிராமணர் சொன்னார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா ஒருத்தர் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு அந்த பொம்மையை அங்கே வச்சுட்டு, சொர்ணத்தினாலான பொம்மையை அங்கே வச்சுட்டு, குருக்ஷேத்திரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் பிரம்மாண்டமான புஷ்கரணி, பெரிய புஷ்கரணி, பிரம்ம சரோவரன்னு பேர் இதுக்கு. அதில் போய் தீர்த்தாமாடி தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ண போனான். அப்போ அந்த காலபுருஷன் உருவம் பேசுறது பிராமணனை பார்த்து, ஓய் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சொர்ணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் என்ன தானம் வாங்குறீரே, இந்த சமயத்தில் நீ தானம் வாங்கினீர்னா எவ்வளோ பாபம் தெரியுமா? இந்த ராஜா எவ்வளோ பெரிய பாபத்திற்கு பிராயச்சித்தமாக என்ன தானம் வாங்கின்னு இருக்கான் தெரியுமா? இதில் நீ என்னை தானம் வாங்கின உனக்கு அவ்வளோ குடும்பத்தில் கஷ்டம் வரும், உன்னை அவ்வளோ ஆட்டி வைப்பேன், உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படி கஷ்டப்படுத்துவேன் தெரியுமா உனக்கு? பணத்துக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட தானம் வாங்காத, என்னை வாங்காத, ஓடி போயிடு, நிற்காத, ஓடு அப்படின்னு காலபுருஷன் மிரட்டினான். மீதி பேர் தானே குய்யோ முறையோ கோவிந்தா அப்பா விட்டா சரியப்பாடி அப்படின்னு தலைதறிக்க ஓடியே போயிடுவா. நான் நீ உன் வேலையை பாரு, நீ வெறும் பிரதிமை, ராஜா தானம் பண்ண போகிறது எனக்கு, அதில் என்ன பாப்பா வரும் நானும் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாத எப்படி சமாளிக்கணும்னு, இந்த மிரட்டல் உருட்டல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்னை மிரட்டார உருட்டார, உன் வேலையை பார்த்து கொண்டவர். சத்த நேரம் கழிச்சு ராஜா வந்தான், தீர்த்தாமாடி எல்லாம் சுத்தமாக வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி தானத்திற்குரிய சங்கல்பங்கள்லாம் சொல்லி அந்த காலபுருஷனுடைய விக்கிரகத்தை தானம் பண்ணினான் இந்த பிராமணருக்கு. அதை வாங்கினாரோ இல்லையோ, அந்த பிரதிமையிலிருந்து பொம்மையிலிருந்து பயங்கரமான ரூபத்தோட ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ ரெண்டு பேரும் வெளியில் வந்தான். எப்படி வந்தா? பிசாசு மாதிரி இருக்கா, பார்க்கறதுக்கே பயங்கர கோர ரூபத்தோடு இருக்கா. இவனை அழிக்கிறதுக்கு அவன் ரெண்டு பேரை திரண்டு ஓன்னு வரா. அசராம அந்த பிராமணர் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருந்தார். அவர் பாட்டுக்கு என்னமோ வாயில் முணு 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 முணுன்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். ராட்சச ரூபத்தோடு இருக்கிற அந்த ஸ்திரீயும் புருஷனும் கிட்ட நெருங்க முடியல. ஊழையிட்டு அது ரெண்டும் என்னாச்சு, எப்பாடி அம்மாடி ஆளை விடு, நம்ம பொழைச்சா போகிறோம், நம்மளால முடியாது, இங்கே நிற்க முடியாதுன்னு அவன் ரெண்டு பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியே போயிட்டான். கிட்ட வரல, கிட்ட வர முடியல, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியே போயிட்டான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், நாம தானம் பண்ணோம், அவர் வாங்கிட்டார். கடைசியில் ரெண்டு பிசாச ரூபங்கள் வந்தது, அவரை கிட்ட வந்து கழுத்தில் இருக்க வந்தது, அவரை கொல்ல வந்தது. அவராக ஒன்றும் கவலையப்படாமல் கண்ணை கூட அசைக்காமல் சிமிட்டாமல் உட்கார்ந்த இடத்துல அதே பொசிஷனில் உட்கார்ந்து ஏதோ மந்திரம் சொன்னார். அந்த மந்திரம் சொன்னால் ரெண்டு பிசாசும் ஓடி போயிட்டு, இதுதான் பெரிய மேஜிக்கு, இதை தெரிஞ்சுக்கணும்னு அது சொன்னார். ராஜா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ பண்ணின பாபம்தான் அந்த புருஷ ரூபம். மற்றவர்களை நிந்தித்தாய் அல்லவா, எவ்வளோ பெரியவர்களெல்லாம் நீ தூஷித்திருப்பாய் அல்லவா, வாய் கொண்டு நீ எவ்வளோ கண்ணாபிரான்னு அவர்களை வைத்திருப்பாய் அல்லவா, அதுதான் அந்த பெண் ரூபம். ஒன்று புருஷ ரூபம், ஒன்று ஸ்திரீ ரூபம்னு பார்த்தோமோ இல்லையோ, அதுதான் பெண் ரூபம். அது ரெண்டும் என்னை வந்து பிடிக்க வந்தது, உன்னுடைய பாபமும் உன்னுடைய நிந்தையும் என்னை பிடிக்க வந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய கவலையே இல்லை, நான் பகவத்கீதையை நித்தியம் பாராயணம் பண்ணக்கூடியவன். ஆகினால் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை நான் சொல்ல ஆரம்பித்தவுடன் இந்த பாப ரூபங்கள் இரண்டும் என்னிடத்தில் நெருங்க முடியாமல் தரை தரிக்க ஓடிவிட்டன. பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் மகிமை இத்தகையது அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம். சுவாமி அப்படி கூட உண்டா, அப்படி கூட உண்டான்னு உடனே அந்த முனிவர் காலில் விழுந்து சேவித்து பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை அடியனுக்கு உபதேசித்தருள வேண்டும்னார். அவ உபதேசம் பண்ணினான். அந்த 9வது அத்தியாயத்தை உபதேசம் பண்ணான். இந்த ஆடு சொல்லித்த, மாதவா நீயும் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை உபதேசம் பெற்று ஜபம் பண்ணுவாயாகன்னர். மாதவன் போனான், ஒரு சதாச்சாரியன் இடத்துல சேவிச்சான், நடந்த விற்த்தாந்தங்கள் நடந்த கதைகள் எல்லாம் அவருக்கு சொன்னான். தனக்கு பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அந்த சுவாமியும் பரமகிருபையோடு மாதவனுக்கு அதை உபதேசம் பண்ணார். அங்கேருந்து வந்த மாதவன் தனக்கும் அந்த ஆட்டுக்கும் சேர்த்து பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை ஜபித்தான். அதன் மகிமையினாலே ஆடும் நற்கதி அடைந்தது. பின்னாளில் மாதவனும் நற்கதி அடைந்தான் என்னும்
பரம பவித்திரமான இந்த 9வது அத்தியாயத்தின் கதையை பார்வதி தேவிக்கு பரமசிவன் சொன்னார். எவ்விதம் மகாலட்சுமி தாயாருக்கு மகாவிஷ்ணுவானவர் இக்கதையை சொன்னாரோ அதே ரீதியில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார் என்று பாத்மபுராணத்தில் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் மகாத்மியம் வர்ணிக்கப்படுகிறது. அதனால் அன்பர்களே, நாம் அனைவரும் இந்த 9வது அத்தியாயத்தை பரிபூர்ணமாக பாராயணம் செய்து சகலவிதமான சௌபாகியங்களையும் அடையலாம். நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்திருக்கக்கூடிய பகவரபச்சார பாகவரபச்சாரம் முதலான அபச்சாரங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து நாம் கிருதார்த்தர்களாகலாம். எல்லோருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் சித்திக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாளை தினம் கூட்டு பிரார்த்தனை, அனைவரும் சேர்ந்து ஆங்காங்கு இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு பகவத்கீதையின் 9 அத்தியாயங்களையும் நாம் பாராயணம் செய்யலாம். நாளை பொறுத்து மறுதினத்திலிருந்து பகவத்கீதையின் 10வது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான். டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. ॐ नारायण नारायण जय जय गोविन्द हरे. ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे. ॐ नारायण नारायण जय जय
हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामर कर्ण विलोकित सूत्र चामर कर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुह चरण जय सरोरुह चरण जय सरोरुह चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय भक्त कारुण्य जय भद्र कारुण्य जय भक्त कारुण्य जय भद्र कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय
समसं गो गोप गोपी जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोप जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।